திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காட்டூரில் இருந்து தத்தைமஞ்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவற்றில் மோதி நின்றதால் பயணிகள் உடனடியாக இறங்கி ஓடினர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து ஆலாடு, ரெட்டிப்பாளையம், தத்தமஞ்சி, காட்டூர் வழியே மீஞ்சூர் செல்லும் தடம் T40 அரசு பேருந்து இன்று காலை வழக்கம் போல் மீஞ்சூர் சென்றுவிட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது. நேற்று இரவு முதல் விடிய பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்தது. மழையின் காரணமாக வாகனங்களில் செல்வோர் சற்று அவதியுற்று வந்தனர். இந்த நிலையில் T40 அரசு பேருந்து காட்டூரில் இருந்து தத்தைமஞ்சி நோக்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி ஒரு சக்கரம் கீழே இறங்கி பேருந்து அந்தரத்தில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த 8 பயணிகள், ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் அலறி அடித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கினர். பேருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் சிக்கி ஒரு சக்கரம் ஒரு புறம் ரயில் வழியில் மறுபுறம் சாலையிலும் என அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதால் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எந்திர கோளாறு காரணமாக பேருந்தின் முன் சக்கரம் பிரேக் பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும், இந்த பேருந்தில் பணிபுரிந்த இரண்டு நடத்துனர்கள் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் இந்த பேருந்து இந்த வழித்தடத்தில் இன்னமும் மாற்றாமல் அதே பழைய பேருந்தை இயக்குவதால் இந்த போன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.